வணக்கம். தமிழ் சினி நியூஸ் சேனல். கமலஹாசன் இயக்கம் நடிப்பில் 2013ஆம் ஆண்டு வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிய படம் விஸ்வரூபம். முஸ்லிம் மக்கள் படத்தை எதிர்ப்பதாக கூறி அப்போதைய அரசாங்கத்தால் படத்திற்கு தடை விதிக்கப்பட்டு 2 வாரங்களுக்கு பின்னர் தமிழ்நாட்டில் வெளியானது. அந்த வருடத்தின் இறுதியிலேயே படத்தின் 2ஆம் பாகமும் வெளியாகும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் 4 வருடங்கள் ஆகியும் படம் எப்போது வெளியாகும் என்ற சூழ்நிலையே உள்ளது. படத்தின் 2ஆம் பாகத்தின் தயாரிப்பாளருக்கும் கமலஹாசனுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனையால் படத்தின் வெளியீட்டில் பிரச்சனை ஏற்பட்டது. பலமுறை விரைவில் வந்துவிடும் என்று கமலஹாசன் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகினாலும் அதில் எந்த முன்னேற்றமும் ஏற்பட்டதில்லை. இதனிடையே இன்று ட்விட்டரில் விஸ்வரூபம் 2 படத்தின் நிலை என்ன என்பது குறித்து கமலஹாசன் தெளிவுபடுத்தியுள்ளார். விஸ்வரூபம் 2 படத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் அனைத்து வழிகளையும் சரி செய்துள்ளேன். மிகப்பெரிய தடை நீங்கிவிட்டது. சட்ட பிரச்சனையும் தொழில்நுட்ப பிரச்சனை மட்டும் இருக்கிறது என்று கூறியுள்ளார். கமலஹாசன் தற்போது இயக்கி நடித்து வரும் சபாஷ் நாயுடு படத்தின் படப்பிடிப்பு அவருக்கு ஏற்பட்ட கால் முறிவு பிரச்சனையால் கடந்த 6 மாதங்களாக முடக்கி கிடக்கிறது. எப்போது அந்த படத்தின் படப்பிடிப்பை கமலஹாசன் ஆரம்பிப்பார் என்று தெரியவில்லை. அதற்குள் விஸ்வரூபம் 2 படத்தை வெளியிட கமலஹாசன் முயற்சிக்கலாமே என்கிறார்கள். இந்த செய்திகளை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும். மேலும் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.